நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? நம்ம பயோடேட்டா, நம்ம ட்ரீம்ஸ், நம்ம பார்க்குற வேலை, நம்ம ஃபேமிலி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இவங்க யாருமே நம்ம யாருன்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம டெய்லி பண்ணுற ஆக்ஷன்ஸ், செயல்கள் தான் நம்ம யாருன்னு சொல்லுவோம். ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸ். டெய்லி லேட்டாக எழுந்திரிச்சிட்டு டயர்ட் பர்சன் அப்படின்னு சொல்கிறது அர்த்தம் இல்லை. அது அன்டிசிப்ளின் பர்சன், டிசிப்ளின் இல்லாத பர்சன். நிறைய வேலைகள் வரும்போது நம்ம பிஸியாகவே இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறது பிஸி பர்சன் இல்லைங்க. ரெஸ்பான்சிபிலிட்டியை, பொறுப்புகளை அவாய்ட் பண்ணுற பர்சன். இங்கே ஜிம்முக்கு மெம்பர்ஷிப் எடுத்துகிட்டு நான் ஃபிட் ஆகிடுவேன், இன்னும் 6 மாதத்தில் ஃபிட் ஆகிடுவேன், சூப்பர் ஸ்ட்ராங் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்கிறதுல அர்த்தம் இல்லை. டெய்லி போய் ஒர்க் அவுட் பண்ணால் தான் அதோட ரிசல்ட் கிடைக்கும். டெய்லி பண்ணுற சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் தான் நம்மளுக்கு ரிசல்ட் பெருசாக இருக்கும். ஐ ரெஸ்பெக்ட் மை செல்ஃப்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் போட்டால் நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் கிடைச்சிடாது. நம்ம அந்த பவுண்ட்ரிஸ் செட் பண்ணி லிமிட்டோட கரெக்டாக வாழ்கிறது, அந்த ஆக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணுறது தான் நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஒரு ஸ்டூடெண்ட்டு டெய்லி நான் டாப்பர் ஆக போகிறேன்னு சொல்லிகிட்டே இருக்கான். அவன் வீட்டுக்கு வந்தோடனே விளையாடுறான், ஃபோன் பார்க்குறான், ரீல்ஸ் பார்க்குறான், லேட்டாக தூங்குறான், லேட்டாக எழுந்திரிக்கிறான், படிக்கிறதுக்கு ரொம்ப மினிமமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான். அப்படின்னா அவன் டாப்பர் ஆக மாட்டான். அவன் சொல்கிற வார்த்தைகளில் இல்லை, அவன் என்ன செய்கிறானோ அதுதான் அவன். டாப்பர் ஆகணும்னா டாப்பராக ஃபஸ்ட்டு வாழணும், டாப்பராகவே வாழணும். அவனோட அடையாளத்தை டாப்பராக ஆக்கிக்கணும். டாப்பர் என்ன பண்ணுவாங்களோ அதை செய்யணும். டெய்லி படிக்கணும், மேக்ஸிமம் ஆஃப் த டைம் படிக்கிறதுக்கு அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம சூஸ் பண்ணுற ஆக்ஷன்ஸ், செயல்கள் தான் நம்மளோட அடையாளம், ஐடென்டிட்டி. நம்ம சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக ஆகணும்னு நினச்சிட்டே இருக்கிறோம். ஆனால் சக்ஸஸ்ஃபுல் பர்சன் ஆகிறதுக்கு நம்ம என்னெல்லாம் டெய்லி ஆக்ஷன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்மளோட கேரக்டருங்கிறது நம்ம பேசுகிறது கிடையாது, நம்மளோட செயல்கள் தான் நம்மளோட கேரக்டர். நம்ம திடீர்னு ஒரு நாள் சேஞ்ச் ஆகி சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மாறி நிற்க மாட்டோம். நம்ம டெய்லி பண்ணுற ஆக்ஷன்ஸ் தான் நம்மளை ஷேப் பண்ணி சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக ஒரு நல்ல பொசிஷனுக்கு நம்மளை ரீச் பண்ண வைக்கும். கண்ணாடி முன்னாடியிலேருந்து கேளுங்க நீங்கள் யாருன்னு சொல்லி. நம்ம ட்ரீம்ஸ், நம்ம எண்ணங்கள், நம்ம உணர்வுகள் எல்லாம் நம்ம இல்லைங்க. நம்ம டெய்லி ரிப்பீட்டடாக செய்கிற செயல்கள் தான் நம்ம நீங்கள் பண்ணுற ஆக்ஷன்ஸ் தான் நீங்கள். தேங்க்யூ.